சீனியாரிட்டி என்ன? ஏன் விஜய் நேரில் வந்து என்னை பார்க்க மாட்டாரா? விஜய் மீது ராமதாஸ் அப்செட். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் அரசியல் களம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஈகோ மற்றும் தேர்தல் கணக்குகளுக்கு இடையே ஒரு பெரும் போராட்டத்தை கண்டு வருகிறது. இதில் தற்போது பேசும் பொருளாகியுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தை தான். திராவிட கட்சிகள் கைவிட்ட நிலையில் மாற்று சக்தியாக உருவெடுத்துள்ள விஜயின் தாவேகாவுடன் கைகோர்ப்பது தற்போதைய சூழலில் ராமதாஸ் அணிக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு. ஆனால் இதில் தான் ராமதாஸுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஆளுங்கட்சியான திமுகவில் ராமதாஸ் தரப்புக்கு கதவுகள் அடைக்கப்பட்ட நிலையில் தற்போது தாவேகாவுடன் பின்வாசல் பேச்சுவார்த்தைகளை தீவிரமடைத்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. திமுக கூட்டணியில் நீடிக்க ராமதாஸ் தரப்பு விரும்பினாலும் அக்கட்சியின் நீண்டகால கூட்டணியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். பாமகவுடன் ஒருபோதும் கூட்டணி கிடையாது என்று தனது 14 ஆண்டுகால உறுதியில் அவர் பிடிவாதமாக இருப்பதால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ராமதாஸ் அணியை சேர்த்து கொள்ள அரசியலில் சுமார் 45 ஆண்டுகால அனுபவம் கொண்ட மூத்த தலைவர் டாக்டர் ராமதாஸ் ஒரு அரசியல் கத்துக்குட்டியான விஜய் தன்னை தேடி வந்து சந்திக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாக தெரிகிறது. அரசியலிலும் நான் எத்தனையோ பார்த்தவன். அரசியலில் மூத்தவனான என்னை விஜய் நேரில் வந்து சந்தித்து கூட்டணிக்கு அழைப்பதுதானே முறை. அவர் ஏன் என்னை இன்னும் வந்து பார்க்கவில்லை என தனது தொண்டர்களிடம் அவர் கோபமாக கேட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதுவாக சினிமா நடிகர்களை ராமதாஸுக்கு பிடிக்காதாம். அவர்கள் மீது இருக்கும் கோபம்தான் கூட விஜய் ராமதாஸ் இடையிலான இந்த மோதலுக்கு காரணம் என்கிறார்கள்.